வணக்கம் நண்பா நண்பீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாண்டியூன்ஸ்லேருந்து கிளம்பி வந்தாச்சு ஜெய்சல்மர் சிட்டிக்கு. இப்போ வந்துட்டு ஜெய்சல்மர் சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். இங்கே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குங்க. இப்போ ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டுக் ஆட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த டுக் ஆட்டோவில் வந்துட்டு மொத்த சிட்டியை வந்துட்டு சுற்றி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 700-800 சொல்லுவான். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 400 குறைக்கலாம். நான் முடிஞ்சால் இன்னும் ஒரு 600 கூட குறைக்கலாம். 200-300 வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இது வந்துட்டு ஆஃப் சீசனுங்கிறதுனால ரொம்பவே பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ட்ராவலர்ஸ் அதிகமாக கிடையாது இந்த ஊரில், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பீக் சீசனில் வந்துட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்காது. ஆட்டோஸ் கிடைச்சாலும் ரேட் பயங்கரமாக இருக்கும். அதனால் ஆஃப் சீசனில் ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி வெயிலாக இருக்கும். சன்கிளாஸ் போட்டிருக்கேன்ட்டு சீன் போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு வேறு வழியெலாம் போட்டிருக்கேன். ஐ ப்ரொடெக்ஷன், அப்புறம் கேப்பு, இது வந்துட்டு மூஞ்சிக்கு சன்ஸ்க்ரீமு, இதெல்லாம் என் மூஞ்சிக்கு போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஆலோ பிளாக்கு செங்கல் வச்சு கட்ட மாட்டாங்க. இதுக்குன்ட்டு இவங்க வந்துட்டு இங்கே வீடோ சும்மா பாத்ரூமே கட்டுறாங்கன்னா கூட ஆலோ பிளாக்கு செங்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோல்டு கலரில் இருக்கிற ஒரு கல், அதாவது இந்த ஃபோர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிற ஒரு கல், அந்த கல்லை வச்சு தான் இங்கே வந்துட்டு வீடு கட்டுறதா ஆகட்டும், ஏதாவது பண்ணுறதாகட்டும், அந்த கல்லை வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஊர் ஃபுல்லாமே அப்படியே மஞ்சன்னு இல்லை சந்தன கலரில் கோல்டன் கலரில் அப்படியே மின்னும். அது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என் கண்ணுக்கு வந்துட்டு அப்படியே கோல்டன் கலரில் தெரியுது. என்னோடய கேமரா வந்துட்டு 2 நாளாக ஒர்க் ஆகுது இல்லைங்க. எஸ்டி கார்டு வந்துட்டு எரர்னு காட்டுது, என்னான்னு தெரில. வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். அதனால் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபோனோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ராஜஸ்தானில் தாங்க நிறையா ஃபோர்ட்டு பார்க்கலாம், நிறையா பேலஸ் பார்க்கலாம். எல்லாமே வந்துட்டு ஃபோர்ட்டு பேலஸுன்ட்டு இந்த ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இதாங்க என்ட்ரன்ஸு, நல்லா தான் கட்டியிருக்காங்க. அவ்வளோதான். பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, உள்ளே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளோ என்னன்னு தெரில, போயிட்டு கேட்போம். ஓகே. நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு நான் கைட் பண்ணுறவங்கள 400-500 கொடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போனாலும் காசு தாங்க. எப்பா நல்லாதாயா கட்டி வச்சுருக்க. சொல்லப்போனால் இந்த ஃபோர்ட்டு கட்டின ராஜா யாருன்னு தெரில. முதல்ல கூகுளில் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய். தமிழ்நாடு. Do you know Tamil Nadu? Kerala, southern side. India, southern side. Chennai Express movie, Shah Rukh Khan. There. Tata, see you. பசங்க எங்கேருந்து வந்தேன்னு கேட்டாங்க. தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் ஷாருக் கான் மூவி இருக்குல்ல, சென்னை எக்ஸ்பிரஸ், அந்த இடத்துலேருந்து தான் வந்தேன் அப்படின்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. இது வந்துட்டு மியூசியமுங்க. இது மியூசியமோட என்ட்ரன்ஸு. டிக்கெட் வந்துட்டு 200 ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதனால் அந்த பையா தான் சொன்னார், இல்லை நீங்கள் இந்த வழியாக போக வேண்டாம், நீங்கள் மியூசியம் போகிறதால வேஸ்ட்டு, பேசாமல் இந்த வழியாக போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த வழியான்னு தெரில, இந்த வழியாக தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹிந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அது என்ன சாமின்னு தெரில, நான் கேட்கல.
இப்போ வந்துட்டு ஃபோர்ட்டோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். ஃபோர்ட்டுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாதுங்க. 80% பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இதுதான் ஃபோர்ட்டுக்குள்ளே மக்கள் இருக்காங்க, மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கங்கே வந்துட்டு நிறைய பேர் உக்காந்துருந்தாங்க. இது வந்துட்டு ஹிந்து டெம்பிள். இது ஒரு ஹிந்து டெம்பிள். அப்புறம் அதோ இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு ரூம்ஸ் இருக்கும், ஹாஸ்டல்ஸ். இங்கே வந்துட்டு ஹாஸ்டல்ஸும் இங்கே இருக்குமா. மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதோ இந்த பக்கமெல்லாம் இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஃபோர்ட்டுலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஃபோர்ட்டுன்னா இதுதான் நினைக்கிறேன். சரிங்க. வியூ பாயிண்ட் அங்கிள், வியூ பாயிண்ட். நான் பார்த்ததே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ட்டுன்னா இந்த ஒரு ஃபோர்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஃபோர்ட்டுக்குள்ளே ராஜாக்கள் தானே வாழ்வாங்க. ராஜா, ராணி, அவங்க பசங்க, அவங்க பேர பசங்க, இந்த மாதிரி தான் வாழ்வாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டு. 80% பீப்புள்ஸ் இன் லிவிங் ஹியர் அப்படின்னு நான் சொல்லலை. தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. இங்கே கைடு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் மக்கள் வந்துட்டு 80% இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு இடத்துல கூட இந்த பாக்கு போட்டு துப்பி வச்சுருக்கிறதும், கண்ட இடத்துல கசகசன்னு இருக்கிறதெல்லாம் இல்லை. அதிகமாக தண்ணி லொசுனால எதுவுமே ஊற்றலை. நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தெரியுதா? இதுக்கு பேர் தான் கோல்டன் சிட்டின்னு நினைக்கிறேன். ஏதோ மேலே அந்த குச்சிகளால் வச்சு பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய கதவாக இருக்குது. இது என்ன கதவுன்னு தெரில. இது ஒரு டெம்பிள் இல்லை, ஹேண்ட்மேட் திங்ஸ். இங்கே வந்துட்டு கைவினை பொருட்களெல்லாம் விற்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஃபாரினர்ஸ், அங்கே வந்துட்டு ஃபாரினர்ஸ் இருக்காங்க. வியூ பாயிண்ட் சீதா. என்னடா அது? திரும்ப வியூ பாயிண்ட் வந்த வழியில் திரும்ப போக சொல்கிறான். ஐயோ, இது நாங்கள் போன இடத்துலேருந்து திரும்ப வந்துட்டேன். சிட்டி எந்த வழியாக போகணுன்னே தெரில. எங்கேருந்து ஆரம்பிச்சனோ திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கேன். இவ்வளோ நேரமாக வியூ பாயிண்ட் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். இந்த வழியாக தான் இப்போ போன உள்ள, திரும்ப இந்த வழியாக வெளியே வந்துட்டேன். என்ன குடும்ப சரவணன் இது. நமக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஹிந்துவோட டெம்பிள். இதுக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது. அந்த வழியாக போனோம்னா இந்த வழியாக போனோம்னா ஜெயின் டெம்பிள் இருக்காமா. இன்னும் வியூ பாயிண்ட்டே பார்க்கல, அதுக்குள்ளே ஜெயின் டெம்பிளுக்கு போகிற யாரு கேட்குறீங்களா? ஐயோ, சன் டெம்பிள். இது லக்ஷ்மிநாதா டெம்பிள், முகுல்படி. அது இந்த வழியாமா. நம்ம இப்போ வந்துட்டு ஜெயின் டெம்பிள் போயிட்டு இங்கேருந்து வியூ பாயிண்ட் கிளம்பிடுவோம். ஓகே. நான் வந்துட்டு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் ஹான்ஸு, குட்கா இதெல்லாமே கம்மியான ரேட்டு தாங்க விற்கிது. கடையிலையும் வச்சுருக்காங்க எல்லாமே. ஆனால் இங்கே வந்துட்டு அங்கங்கே கசகசன்னு துப்புல. இந்த மாதிரி சிமெண்ட் மூட்டை இது மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த ஏரியாவிலையும் அதிகமாக ஷாப்ஸ் தாங்க இருக்குது. கைவினை பொருட்கள், அப்புறம் இந்த ஊரோட கல்ச்சுரல் ட்ரெஸ், அதான் ஹேண்ட்பேக்ஸ், லெதர் ஹேண்ட்பேக் இதெல்லாமே. அங்கிள், ஜெயின் டெம்பிள். ஏப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த ஜெயின் டெம்பிள். வீடியோ அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளாட்டி போயிடலாம். டிசர்ட் பேரல் கேம்ப் அண்ட் ரிசார்ட். ஓகே, வந்தாச்சு.
இதெல்லாமே இது ஹேண்ட் கிராஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். கைவினை பொருட்கள். இதாங்க அந்த டிக்கெட் கவுண்டர். உங்கள் ஒரு கோயில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கோயில். அப்புறம் வந்துட்டு இது டிக்கெட் கவுண்டருங்க. ஹிந்தியில் தான் போட்டிருக்காங்க எல்லாமே. ஹாய், எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது, இங்கிலீஷில் எதுவும் இல்லை. ஃபாரினர்ஸுக்கு வந்துட்டு 250 ரூபாங்க டிக்கெட்டு. அப்புறம் கேமரா வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 250 ரூபா. உள்ளே போகிறதுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு ஃப்ரீ தான். வந்துட்டு நம்ம உள்ளே கிளம்பலாம். செப்பல் இங்கே விட்டாச்சு, கிளம்பலாம். உள்ளே வந்துட்டு அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபோர்ட்டில் மட்டும்தான் ஹிந்து டெம்பிளும் ஜெயின் டெம்பிளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய்ட்டு ஏதாவது ஃபீஸ் கேட்க போகிறாங்களா? எவ்வளோன்னு கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஓ மை காட், அமேசிங்கா, வேறு லெவல். ஜெயின் ओके ओके 2000 हाँ हाँ मार्बल के लिए मिट्टी की हाँ ओहो ओके ओके எக்ஸ்பென்சிவ் காட் ஏதோ சொல்கிறாரு புரியலைங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான காடாம் இந்த சாமியில் ஜெயின் புத்தா ஜெயின் சாமி. ஆனால் பார்க்க புத்தர் மாதிரி தான் இருக்கார், கிரீடமெல்லாம் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, ஒரு 10 ரூபா கொடுத்துருவோம். அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. தமிழ்நாடு, எஸ். உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், கேமரா இதெல்லாம் கொடுத்துட்டாப்புல. என்கிட்ட சொல்கிறையே இல்லைங்க, இருக்கிற வரைக்கும் ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்துருவோம். ஓகே சரி, ஒரு 10 ரூபா கொடுத்தாச்சு. அப்படியே அடுத்தது வைக்கணுமா? போகலாம் ஏதோ ஒரு ரூட்டில். இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு இது இருக்குது. வீடியோலாம் எடுக்க வேணான்னு யாரும் சொல்லலை. இவங்க தான் வந்துட்டு ஜெயின் நினைக்கிறேன். எல்லாமே ஹிந்திலேயும் அப்புறம் மராத்தியா ஏதோ ஒரு லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது என்ன டெம்பிள்? இதுவும் ஜெயின் டெம்பிள் தான், கோல்டனில். என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. நல்ல ஒரு ஆர்கிடெக்சர். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம். இவங்க வந்துட்டு அங்கே உள்ள சாமி கும்பிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஜெயின்ஸும் வந்துட்டு தனியாக பேர் வச்சுருப்பாங்க. நமக்கு சரியாக பேர் தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஒரு கல்லுங்க. இந்த ஊரில் வந்துட்டு ஒரு நமக்கு எப்படி ஆலோ பிளாக்கு செங்கல் இந்த மாதிரியோ அந்த மாதிரி இந்த ஊர்க்காரங்களுக்கு இது ஒரு இதுங்க. அப்படியே கிளம்பலாம். வெளியே பேக் வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. ஏதாவது ஏமாத்தாமல் இருந்தால் சரி. இது ஏதோ ஒரு ஜெயின் நினைக்கிறேன். சரி, ஏதாவது இங்கிலீஷில் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் ஓகேங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஏதோ என்ட்ரன்ஸ் இருக்குது, சாரி எக்ஸிட் இருக்குது. இங்கேயும் ஒரு ஜெயின் டெம்பிள் தான் இருக்குது. ஓகே, கிளம்புவோம். இப்போ வந்துட்டு இது ஒரு டெம்பிள். நாங்கள் அங்கே காசு கேட்குறாங்க. சந்தா பிரபு லூனா காட். இவர் வந்துட்டு லூனா காட். ஆமாம்,
ஆஹா, And down this அது Ganesha. ஃபுல்லாக வந்துட்டு சிவா பார்வதி அவங்க 2 பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி. Down this Ganesha. Uh-huh. Ganesha, toy mummy papa different position. This are single is one ஆஹா, here. ஆமாங்க. நடுவில் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட விநாயகர், அந்த இடத்துல வந்துட்டு பார்வதி, சிவன் பார்வதி. Chandrapati Bhagwan. எப்பப்பா என்னம்மா கட்டியிருக்காங்கப்பா. மாசில் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்குது இந்த பக்கம். Answer sir. தங்க மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோ இந்த வீடியோ இருக்கும்போது பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தங்க மாதிரி நிற்குதா. இது வந்துட்டு பெரிய டெம்பிள் ஆமாங்க. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஜெயின் டெம்பிள், அதுக்கு இது வந்துட்டு குருவாமா. அது கையில் ஏதோ பேர் சொன்னார், எனக்கு மறந்து போச்சு. ஓகேங்க, அடுத்து வந்துட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். டைம் இல்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு 3:30 இங்கேருந்து ட்ரெயின். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் செதுக்கி அந்த கல்லுலேயே செதுக்கி கேப் போகிற மாதிரி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு செதுக்கியிருப்பாங்க இந்த ஒத்த கல்லை. இதுதாங்க பயங்கரமாக இருக்குது. ஓகே, கிளம்பலாம். இது ஏதோ ஒரு இடம், மேலே போகலாமா, மேலே போயிடுவோம். இது ஒரு இடம். அப்பா மின்னுதுங்க மின்னுதுங்க. அங்கே மேலே காமிச்சு கீழேருந்து காமிச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு பக்கத்துக்கே வந்து பார்த்தாச்சு. இந்த பக்கம் தெரியுதுதா, இது வந்துட்டு விநாயகர் மட்டும்தான் நினைக்கிறேன். விநாயகர் இன்னொருத்தர் இருக்கார் முருகன், மொத்தம் 2 பேர். மேலே வந்துட்டு சிவனும் பார்வதியும். பாம்பு படம் எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது, சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கேயோ இங்கே ஒரு ஜெயின், கீழே இருக்கிற குரு. இவர் ஏதாவது கொஞ்சம் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே, கிளம்ப. திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜெயின் டெம்பிள் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இதுதான் வந்துட்டு வியூ பாயிண்டாங்க. மேலே போயிட்டு சிட்டிக்கு மேலே போயிட்டு மேலே இன்னும் பார்க்குற மாதிரி வருமா இந்த ஃபோர்ட்டுக்கு. ஓகேங்க, உள்ளே வந்தாச்சு. இப்போ மேலே போகணும். ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்களை வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஆட்களை வந்துட்டு யூஸ் பண்ணது எல்லாமே மேலே இருக்கிற எல்லாமே அப்புறம் இந்த பொருட்கள் ப்ளஸ் வந்துட்டு அந்த இது ஏதோ ஒரு பானை மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக தெரில. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானி ஸ்பெஷல். இது வந்துட்டு பகுடி மண்டையில் மாட்டிட்டு உட்காண்ட்ருப்பாங்க. அதான் அந்த அண்ணன் அந்த பையா போட்டிருக்காரு பாருங்கள், அந்த மாதிரி அவங்க வந்துட்டு நாம் எப்படி கேப் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்துட்டு இதெல்லாம் போட்டுக்குவாங்க. இதுவும் அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள். அது ஸ்டிக்கு தாத்தாவெலாம் யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு ரொம்ப மியூசிக், இது கேசட் போட்டு மியூசிக் போடுறது. அந்த காலத்துலலாம் ரேடியோவுக்கு பதிலாக இதாக யூஸ் பண்ணிருப்பாங்க. சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின கேமராக்கள் அண்ட் ஃபோனு. இது என்னதுப்பா, இது ஒரு கேமரா, இது ஒரு செல்ஃபோன். இது பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நம்பர் வந்துட்டு நம்பராக இருக்காது, அது அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸை கணக்கு வச்சு தான் அந்த 1 2 3 அதெல்லாம் போடுவாங்களாம். இது வந்துட்டு அந்த காலத்தில், அதாவது அந்த பருதாலாம் போத்திட்டு ஃபோட்டோ எடுப்பாங்களா, அது கீழே காமிச்ச பார்த்தீங்களா பகுடி, அந்த பகுடி தாங்க இது. இது ஒரு விதமான பகுடி, இது ஒரு விதமான பகுடி, இது ஒரு விதமான பகுடி, இது ஒன்று. இது வந்துட்டு நார்மலாக முஸ்லீம் யூஸ் பண்ணுறது, இருந்தாலும் இது யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது, அதனால் வச்சுருக்காங்க. மேலே போகலாம். வியூ பாயிண்ட் அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம்.
இது என்ன, இது ஒரு இடம். பொட்டி, அம்மா பொட்டி. இது தராசுங்க. இது வந்துட்டு இன்னுமே இருக்குது எங்கள் ஊர் கிராமத்தில். இது லாக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இது வந்துட்டு சிசர், கத்திரி. இது இப்போது ரீசெண்ட் டைம்லேயும் இது பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்ததில்லங்க. இதாங்க பூட்டு, அந்த காலத்தில் பயன்படுத்தின பூட்டு. மியூசியம் மாதிரி தான், பட் வந்துட்டு சிட்டி வியூ கிடைக்கும். அந்த காலத்தில் பயன்படுத்தின காயின்ஸு. ஓகே ஓகே ஓகே, படிக்கட்டு இருக்குது. ஆமாம், இங்கே ஒருத்தர் வந்துட்டு டிக்கெட். அடா அடா அடா, ஓ இதுதான் வியூ பாயிண்ட்டுனாங்களா? அது அங்கன்னு ஃபோர்ட், அது இல்லை இல்லை, அதான் மியூசியம். இதை விட அது ரொம்ப பெருசுங்க. அங்கங்கே வந்துட்டு சிட்டி வியூக்காக வச்சுருக்காங்க. 2 சிட்டி வியூ இருக்குது. இது ஒரு இடம், அப்புறம் அங்கே ஒரு இடம். அது வந்துட்டு கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 50 ரூபா தான். பா நல்லாயிருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் ஃபுல்லாமே வீடுங்க இருக்காது. கரெக்டாக இந்த சுற்றிலும் வீடு இருக்கும். அது எங்கேயும் பாருங்கள், இந்த சுற்றிலும் வீடு இருக்கும். சுற்றிலும் வீடு இருக்கா? இது என்ன, ராஜா மஹால். அதுக்கு வந்துட்டு 200 ரூபா டிக்கெட்டாமா. ஆமாம்மா, அந்த நான் கூட மியூசியம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் நாட்டிருக்கு. அதுக்கு 200 ரூபா டிக்கெட்டாமா. அதுக்கு இதுவே பரவாயில்ல, இதுவே நல்ல வியூவாக தான் இருக்குது. அவ்வளோதான், கோல்டன் சிட்டி. உங்களுக்கு சும்மா நார்மலாக பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். அப்படியே கோல்டு கலரில் இருக்குது, ஏதோ தங்க மாதிரி. மஞ்சன்னு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த கோல்டு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜெய்சல்மேரில் இருக்கிற இந்த ஃபோர்ட்டை வந்துட்டு சுற்றி பார்த்தாச்சு. வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஜெய்சல்மேரியோட ஃபுல் வியூ பார்த்தாச்சு. ஓகே, இந்த ஃபோர்ட்டு பற்றி ஹிஸ்ட்ரி வந்துட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்து ராஜா வந்துட்டு நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்களாமா. இது வந்துட்டு போக போக மக்கள் வந்துட்டு இங்கே தங்கியிருக்காங்க. அப்படியே தங்க மக்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 80% மக்கள் வந்துட்டு இங்கே தங்கிட்டாங்களாமா. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராவல் vlog அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபுட் ரிலேட்டான வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அதுக்கானது தான். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் அண்ட் லவ் யூ காய்ஸ்.